Okay, so good evening. இப்போ listen பண்ணுங்க. So three dimension geometryல 2024லும் 2023லும் கேட்ட போர்டு எக்ஸாம் கொஷின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த கொஷின். ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கான்செப்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெக்ஸ்ட் புக் கொஷின் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் அடிக்கடிக்கு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இது போன வருஷம் இந்த கேட்ட கொஸ்டின் 2024ல. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர். ஸோ drawn from the point 2, 3, -8 to the line 4 minus x by 2 equal to y by 6 equal to 1 minus z divided by 3. இது வந்து ஒரு கொஸ்டின். கோஆர்டினேட்ஸ் கேட்கறது ஒரு கொஸ்டின். இதுல இன்னொரு கொஸ்டின் உனக்கு கேட்டிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் தி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி given point to the line அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க. கோஆர்டினேட்ஸ் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். செகண்ட், ஆல்சோ ஃபைண்ட் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த given point to the line வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு லிசன் பண்ணிக்கோங்க. என்னென்ன டேட்டாஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட். ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட். பாயிண்ட் என்ன பாயிண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2, 3, -8 பர்பெண்டிகுலர் டு த லைன். ஸோ இது லைன் ஈக்குவேஷன். ஸோ இந்த லைன் ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு எழுத வேண்டாம், எல்லுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பர்பெண்டிகுலர் பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை கியூன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கிவன் லைன் 4 minus x divided by 2 equal to y by 6 equal to 1 minus z divided by 3. ஓகே, ஸோ ஜென்ரலா இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே ரெகுலரா டெக்ஸ்ட் புக்ல பார்த்துருப்போம் கான்செப்ட். நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும், எக்ஸ் மைனஸ் x1 by a, y minus y1 by b, z minus z1 by c இருக்கும். அந்த டினாமினேட்டர் இருக்கிற ஏபிசி அப்படின்றதா நமக்கு டைரக்ஷன் கொசைன். அப்ப நம்ம இது எப்படி சேஞ்ச் பண்ணோம், எக்ஸ் மைனஸ் x1 by a. ஸோ அப்போ இது வந்து நமக்கு பாசிட்டிவா மாறிடும். அப்போ மைனஸ் வெளியே எடுத்தோம்னா ஸோ எக்ஸ், இது வந்து ஒரு நெகட்டிவா மாறிடும். -4 divided by 2 equal to, இது ஏற்கனவே y minus y1 ஃபார்ம்ல தான் இருக்கு, -0 divided by 6. z minus z1 ஃபார்ம்ல இல்ல, ஸோ மைனஸை வெளியே எடுக்கிறோம். z minus 1 divided by 3 equal to lambda. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இங்க நியூமரேட்டர்ல எப்பயுமே x minus x1 by a, y minus y1 by b, z minus z1 by c தான் இருக்கணும். மீதி இருக்கிற எல்லா வேல்யூஸ் எது இருந்தாலும் அது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ அப்போ x minus 4 divided by -2 equal to y divided by 6 equal to z minus 1 divided by -3. ஸோ equal to உங்களுக்கு lambda. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், முதல்ல இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கியூவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கியூன்றது என்னது, எனக்கு இந்த எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜெட் வேல்யூ தான் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கியூ. இப்போ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கோஆர்டினேட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கியூவோட எக்ஸ், ஒய், ஜெட். இதுதான் ஃபைண்ட் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நம்ம. அப்போ இந்த இடத்துல எக்ஸ், ஒய், ஜெட் அப்படின்றது நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு லிசன் பண்ணுங்க. ஸோ எனக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் மைனஸ் 4 divided by -2 equal to lambda. அடுத்து y by 6 equal to lambda. அடுத்து z minus 1 divided by -3 equal to lambda. ஓகே, இப்போ x, y, z கண்டுபிடிங்க. அப்ப என்ன வரும், x minus 4 equal to -2 ரைட் சைட்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 lambda. அப்ப x equal to உங்களுக்கு என்ன வந்துடும், -2 lambda plus 4 அப்படின்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ. அடுத்து y is equal to என்னது, 6 lambda டைரக்டா வந்துடும். அடுத்து z minus 1 equal to -3 lambda. ஸோ z equal to -3 lambda, -1 ரைட் சைட்ல வந்தா +1. ஸோ z ஓட வேல்யூ. இப்போ எக்ஸ், ஒய், z நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ், ஒய், ஜெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ தெரியணும், லாம்டாவோட வேல்யூ தெரியணும். லாம்டா தெரிஞ்சாதான் எக்ஸ், ஒய், ஜெட் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கண்டிஷன். ஸோ பர்பெண்டிகுலரோட கண்டிஷன் நமக்கு என்னன்னு தெரியும், a1 into a2 plus b1 into c2, b1 into b2 plus c1 into c2 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ கண்டுபிடிச்சுதான் பர்பெண்டிகுலர் கண்டிஷன்ல அப்ளை பண்ண முடியும்.
அப்ப டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ. ஓகே. ஸோ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் PQ 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னது? x minus x1, y minus y1, z minus z1. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல x ஓட வேல்யூ தெரியும், y ஓட வேல்யூ தெரியும், z ஓட வேல்யூ தெரியும். ஓகே. அப்புறம் எனக்கு என்னது? டைரக்ஷன் கொசைன். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல உங்களுக்கு? ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ தான் உங்களுக்கு என்னது? டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 x minus x1, y minus y1, z minus z1. ஸோ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 2, 3, -8 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பாயிண்ட். ஃப்ரம் த பாயிண்ட் இதுதான் கொடுத்துருக்கிறது. ஸோ அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு x1 ஓட வேல்யூ வந்து 2, y1 ஓட வேல்யூ வந்து 3, அடுத்து z1 ஓட வேல்யூ எனக்கு என்னது? 8. ஓகே. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ன்றது என்னது எனக்கு? -2 lambda. ஸோ -2 lambda plus 4 minus x1. ஸோ -2. y minus y1. y-ன்றது 6 lambda minus 3. அடுத்து z minus z1. z-ன்றது -3 lambda plus 1 minus 8. அப்ப வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? ஸோ -2 lambda plus 2, 6 lambda minus 3, அடுத்து -3 lambda, z minus z1. z1 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? -8. சாரி. ஸோ z1 ஓட வேல்யூ -8. அப்ப இந்த இடத்துல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ -3 lambda plus 9. ஓகே. ஸோ இப்போ நமக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த லைன். இப்போ இந்த இடத்துல இது வந்து எனக்கு PQ, ஸோ இது வந்து லைன். அப்ப PQ பர்பண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்ப PQ பர்பண்டிகுலர் டு த லைன் அப்படின்னா எனக்கு வேல்யூ என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ -2 x minus 4 இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் எனக்கு A1. ஸோ இந்த வேல்யூ A1, அடுத்து B1, அடுத்து C1. அடுத்து எனக்கு என்னது? PQ பர்பண்டிகுலர் டு த லைன். அடுத்து இன்னும் இது லைன் ஈக்குவேஷனுக்கு A1, B1, C1. அடுத்து எனக்கு என்னது? PQ பாயிண்ட் என்ன வரும்? நெக்ஸ்ட் A2, B2, C2. இது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ. அடுத்து இங்க எடுத்துக்கிறது வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எ லைனுக்கு. இது ரெண்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டும் என்ன சொல்லிட்டாங்க? பர்பண்டிகுலர் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. பர்பண்டிகுலர் அப்படின்னா எனக்கு PQ பர்பண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப PQ பர்பண்டிகுலர் லைன்னா கண்டிஷன் என்னது? எனக்கு A1 into A2 plus B1 into B2 plus C1 into C2 equal to 0. அப்ப A1 ஓட வேல்யூ எனக்கு என்னது? ஸோ A1 into A2. ஸோ -2 இந்த டினாமினேட்டர் இருக்கிறது தான் எனக்கு A1. அப்ப A1 ஓட வேல்யூ -2 into A2 ஓட வேல்யூ என்னது? டினாமினேட்டர் மட்டும் தான் டைரக்ஷன். இது மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் டைரக்ஷன். A1, B1, C1. A1 ஓட வேல்யூ A1 into A2 -2 lambda plus 2 plus B1 6 into 6 lambda minus 3 plus C1 -3 into -3 lambda plus 9 equal to 0. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -2 into -2, ஸோ 4 lambda. அடுத்து -2 into +2, -4 plus 6 into 6, 36 lambda minus 18 minus into minus 3 lambda minus 27 equal to 0. இப்போ lambda எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 4 plus 36, 40. அடுத்து -3 into -3 lambda உங்களுக்கு என்னது? 9 lambda. ஸோ -3 into 3, 9 lambda. அப்போ என்ன வரும்? 36 plus 40, 40 plus 9, 49. அகைன் உங்களுக்கு என்ன இருக்கு? -36, -4, -18, -22, -22, -27, -49. So 49 lambda minus 49 equal to 0. அப்ப லாம்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு வந்துடும்? 1. இப்ப லாம்டா கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் அகைன் அந்த x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அதுல சப்ஸ்டியூட் பண்ணி x ஈக்குவல் டு என்ன வருது, y ஈக்குவல் டு என்ன வருது, z ஈக்குவல் டு என்ன வருதுன்னு ஃபைண்ட் பண்ணும். ஸோ அப்ப x ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு தெரியும்? -2 lambda plus 4 அப்படின்னு தெரியும். அடுத்து y ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? 6 lambdaன்னு தெரியும். z ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? -3 lambda plus 1.
ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது எனக்கு -2 into 1 plus 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 minus 2 2. அடுத்து y is equal to 6 lambda 6 into 1. So y is equal to 6. So z equal to -3 lambda into 1 plus 1. So z equal to -3 plus 1 -2. இப்போ இந்த இடத்துல அவங்க கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. இப்போ இதோட கொஸ்டின் முடிக்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல இதோட ஆன்சர் இதுதான் கோஆர்டினேட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, பட் இதுல இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிவன் பாயிண்ட் டு த லைன். அப்ப என்ன கேட்டிருக்காங்க, கூட டிஸ்டன்ஸும் கேட்கறாங்க, அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பியோட பாயிண்ட் என்னது எனக்கு 2, 3, -8. இது பாயிண்ட் பி. ஸோ அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ பியோட பாயிண்ட் 2, 3, -8. கியூவோட பாயிண்ட் இப்போ ஃபைண்ட் பண்ணுது, எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 6, இசட் ஈக்குவல் டு -2. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு 2, 6, -2. இப்போ கேட்டிருக்கிறது என்ன கேட்கறாங்க, டிஸ்டன்ஸும் கேட்கறாங்க கொஸ்டின்ல. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு, √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square plus z2 - z1 the whole square. Okay, so x1 y1 z1 x2 y2 z2. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, x2 - x1, so 2 - 2 the whole square, y2 - y1 6 - 3 the whole square plus z2 - z1 -2 plus 8 the whole square. So அப்ப ஆன்சர் என்ன வரும், 0 plus 9 plus 8 minus 2 36. So 36 plus 9 45. So 45 root எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், so 15 into 3, so 3 15 again 3. So root and value வருது, வெளியே எடுத்துக்கோங்க 3, so √5. So அப்ப distance is equal to 3√5. So இதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்றேன்னு அப்படியே ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ற பாருங்க. ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பர்பண்டிகுலர் கேட்கறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற முதல்ல பாயிண்ட் என்னது உங்களுக்கு 2, 3, -8, இதுக்கு பர்பண்டிகுலர்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம்ல சேஞ்ச் பண்றோம், x - x1 by a, y - y1 b, z - z2 by c. அதுல எடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்றோம், x, y, z ஃபைண்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த x, y, z ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது. பட் எனக்கு லாம்டாவோட வேல்யூ தெரியாது. ஸோ அதனால என்ன பண்றோம், டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ, x - x1, y - y1, z - z1. ஸோ -2 lambda பிளஸ் எனக்கு பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, x1 y1 z1. ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2, 3, -8. ஸோ அது எல்லாத்தையும் x - x1, y - y1, z - z1 போட்டுறேன். இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, a1 பர்பண்டிகுலர்ன்றதுனால a1 into a2 plus b1 into b2 plus c1 into c2. ஓகே, ஸோ இப்போ a1 ஓட வேல்யூ, b1 ஓட வேல்யூ, இங்க a1ன்றது நம்ம கொடுத்துருக்கிற லைன்ல இருக்கிற டினாமினேட்டர் தான், டைரக்ஷன் கொஸ்டின் தான் a1 b1 c1. அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டா கண்டுபிடிச்சி அந்த லாம்டா திருப்பி XYZ சப்ஸ்டியூட் பண்ணா கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிடும். இப்போ கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸும் கேட்கறாங்க. அப்ப பியோட வேல்யூ எனக்கு ஏற்கனவே தெரியும், கியூவோட கோஆர்டினேட்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி டி கண்டுபிடிக்கிறோம். புரியுதா பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க 2023ல. ஸோ ஃபைண்ட் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் L1 and L2 ஆர் கிவன் பிலோன்னு கொடுத்துட்டு L1 லைன் ஈக்குவேஷன் கோஆர்டினேட்ஸ் ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து L2 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் L1 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 1, -1, சாரி 2, -1, 1 அண்ட் பேரலல் டு x by 1, y by 1, z by 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து L2 வந்து வெக்டார் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க டைரக்டா, r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு i cap plus 2 mu plus 1 into j cap plus mu plus 2 into k cap. இது நம்ம சேம் டெக்ஸ்ட் புக்ல பார்த்து அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 1 என்ன கொடுத்துருக்காங்க, அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் லைன் 1 வந்து உங்களுக்கு டினாமினேட்டர் இருக்கிற 1, 1, 3 இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 1, ஸோ L1. ஓகே, ஸோ L1க்கு நமக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ், so direction ratios are, so என்னென்ன இருக்கு டினாமினேட்டர்,
1 comma, so 1 comma 3. Okay, so vector equation of a line எது வழியா பாஸ் ஆகுது உங்களுக்கு 2 comma minus 1 comma 1. So vector equation passing through, okay, so 2 comma minus 1 comma 1. Okay, so அப்ப என்ன வந்துரும் நமக்கு r vector is equal to a vector plus lambda into b vector. So vector equation எது வழியா பாஸ் ஆகுது பாயிண்ட், இதை முதல்ல பொசிஷன் வெக்டர்ல ரெண்டுத்தையும் நம்ம எழுதணும். r vector is equal to, so a vector டினாமினேட்டர் இருக்கிறது நமக்கு என்னது b vector டைரக்ஷன் கொசைன். ஸோ அப்போ a vectorன்றது ஸோ 2i cap minus j cap plus k cap, a vector plus lambda into b vector direction ratio I cap plus j cap plus 3k cap. அவ்வளவுதான், இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து டினாமினேட்டர் இருக்கிறது டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. இந்த L2 ஓட லைனோட லைன் வந்து r vector is equal to I cap, பட் இதுல பிரிக்கணும் தனித்தனியா, பிளஸ் j cap, அடுத்து என்ன இருக்கு மைனஸ் 2 இன்டூ k cap, அடுத்து பிளஸ் மியூ இன்டூ, ஸோ 2 மியூ வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மியூ வெளியே எடுத்தா j cap. ஓகே, ஸோ j cap என்ன இருக்கு 3. கொஸ்டின் என்னது 3, ஒரே நிமிஷம் சார், I into 2 mu plus 1 கொடுத்துருக்காங்களா, ஸோ I into L2 3 mu plus 1, இங்க 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ I into 3 mu plus 1, ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு I plus j plus 2k, இங்க எடுத்தீங்கன்னா ஸோ I into 3j, mu into 3j minus k cap. ஓகே, ஸோ L2 ஓட லைன் கரெக்டு தானே, 3j minus mu plus 2 into k. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் a1 வெக்டர், ஸோ a2 வெக்டர் 3i 3 mu plus 1 into j minus mu plus 2 into k. ஸோ அப்போ mu into 3j minus k கரெக்ட் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸோ a1 b1, ஸோ a2 b2, ஸோ தனித்தனியாக பிரிக்கிறோம். ஸோ r vector is equal to a1 plus lambda into b1, ஸோ a2, ஸோ mu into b2. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ d is equal to a2 vector minus a1 vector dot b1 vector cross b2 vector, so divided by magnitude of b1 vector cross b2 vector. Okay, so இங்க whole magnitude. இப்போ 1 by 1 எல்லாத்துக்கும் ஃபைன் பண்ணும். முதல்ல a2 vector minus a1 vector ஃபைன் பண்ணும். ஸோ a2 vector minus a1 vectorனா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ என்ன வரும் a2 minus 1 is equal to, இங்க எது இல்லைன்னா 1, ஸோ 1 minus 2 minus 1 I cap b2 minus b1, a2 minus a1, அடுத்து இங்க என்ன இருக்கு பிளஸ் 1 இங்க இருக்கு, இல்லாட்டி மேலே எழுதிடலாம் இருக்கு. ஸோ a2ன்றது என்னது I cap plus j cap minus 2k cap minus a1 2I cap minus j cap, so plus k cap. ஓகே, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், ஸோ 1 minus 2 minus 1, அடுத்து அகெயின் எனக்கு இங்க என்ன இருக்கு, ஸோ பிளஸ் 1 இருக்கு, a2 minus a1. ஓகே, ஸோ பிளஸ் 1 இருக்கு, அடுத்து இங்க சப்ட்ராக்ட் பண்ணா பிளஸ் 2 வந்துடும். ஸோ பிளஸ் 2 j cap, அடுத்து minus 2 minus 1 minus 3k cap, a2 minus a1, அடுத்து b1 vector cross b2 vector. ஸோ b1 vector என்னென்ன இருக்கு I cap j cap k cap, அடுத்து b1க்கு என்ன இருக்கு, ஸோ 1 1 3, b2க்கு என்ன இருக்கு 0 3 minus 1. ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா I into minus 1 minus 9 minus j into, ஸோ காலம் ரோ போயிடும், ஸோ minus 1 minus 0 plus k into 3 minus 0. ஸோ அப்போ minus 10 j I cap, அப்புறம் minus 1 minus into minus plus j cap
plus 3k cap. அடுத்து magnitude b1 vector cross b2 vector equal to, so root of 100 plus 1 plus 9, so root of 110. Okay, so இப்போ இது எல்லாத்தையும் distance formula substitute பண்ணுங்க. So d is equal to a2 minus a1, so minus I plus 2j minus 3k cap into b1 vector cross b2 vector, so into minus 10 I cap plus j cap plus 3k cap. Okay, so divided by b1 vector cross b2, so root 110. Okay, so multiply பண்ணா என்ன வரும்? 1 into minus 1 into minus 10, 10, அடுத்து plus 2, அடுத்து minus 3 into 3, so minus 3 into 3, 9. Okay, so root 110. Okay, so அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு? Minus 10. Okay, so 10 plus 2, 12. So 12 minus 9, 3 வரும். So 12 minus 9, 3. Modulus வெளிய எடுத்தீங்கன்னா, so 3 divided by root 10 units. So the answer.